அமரம் இந்த படம் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆள் வச்சு கொலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கிராமத்திலேயே தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அப்படி அந்த கிராமத்துல வாழ்றவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் போய் ஒரு கட்சிக்காரர் ஒருத்தரை மர்டர் பண்றாரு. மர்டர் பண்ற இடத்துல அவங்க பொண்ணு தடுக்க வருது. அவங்க பொண்ணை மட்டும் விட்டுட்டு அவங்க மட்டும் மர்டர் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த பொண்ணு அவங்க தான் ஹீரோயின். அப்பாவை மர்டர் பண்ண அவனை நம்ம கையால குத்தி கொல்லணும் அப்படின்னு ஒரு ஆணவத்துல இறங்கிடுறாங்க. அதுக்காண்டி அவனை ரொம்ப தேடி அலைகிறாங்க. தேடி கண்டுபிடிச்சு அந்த கிராமத்துக்கும் வந்துடுறாங்க. படம் அவ்வளவு விறுவிறுப்பா, அற்புதமான காட்சிகளா, ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளவு பிரமாதமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோ கொடுக்குற ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷனும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்காங்க. சரி, கண்டுபிடிச்சு வந்துட்டாங்களே, அவங்க இப்ப ஹீரோவை கொண்டுட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் கொண்டுட்டு போங்க அப்படின்ட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவரோட லைஃப் பிளாஷ்பேக் ஒரு சின்ன அம்மா சென்டிமெண்ட் வச்சிருக்காங்க. அதனால அவரும் கொண்டுட்டு போட்டுன்னு இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு அது வரமாட்டேங்குது. யாரு எங்க அப்பாவை கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சீன் நடக்குது. அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். படத்தோட மேக்கிங்ஸ் அப்புறம் லொக்கேஷன் இந்த ரெண்டும் படத்துக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றி கூட்டு போயிடுறாரு. கடைசியாக கிளைமேக்ஸில் கொலை பண்ணவனை விட்டுட்டு கொலை பண்ண தூண்டினவனை அந்த ஹீரோயின் கொண்டுறாங்க. கொண்டுட்டு கொலை பண்ணவன் மேலே லைட்டாக லவ் சென்டிமெண்ட் மாதிரி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு புஷ்பா படம் ரேஞ்சுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கண்டிப்பா இந்த படத்தை நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அவங்களோட கடினமான உழைப்பை போட்டு எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாவே காடு மலைன்னு ரொம்பவே அருமையான காட்சிகள் நம்மளை ரசிக்கும்படியா பார்க்க வைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு ரொம்ப விறுவிறுப்பா நம்ம மைண்டை பிளாக் பண்ணி இந்த படத்தை அவங்க பார்க்க வைக்கிறாங்க. இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அருமையா ஒரு புது ஃபீலிங்ஸை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. வாட்ச் பண்ணிருங்க. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.